தர்மத்தை காப்பாற்ற சிவபெருமான் அழிவு உருவமான சரப அவதாரத்தை எடுத்தார். சரப அவதாரத்தை பற்றி அறிவோம் வாருங்கள். நரசிம்ம பெருமான் இரண்யகசிபுவை கொன்ற பிறகு அவருடைய கோபம் அனைத்தையும் அழிக்கக்கூடியதாக இருந்தது. அதனால் உலகை காக்க எல்லோரும் சிவபெருமானை வேண்டினார்கள். அதனால் சிவபெருமான் வீரபத்ரன் மற்றும் காளியை நரசிம்மரை கட்டுப்படுத்த அனுப்பினார். வீரபத்ரனும் காளியும் எவ்வளவோ முயற்சி செய்தும் நரசிம்மரை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. இறுதியில் இவர்கள் இருவரும் நரசிம்மரை சரணடைந்தார்கள். ஆனால் நரசிம்மர் அவர்களையும் வதைக்க துணிந்தார். அவர்களை காப்பாற்ற சிவபெருமான் சரபம் என்னும் மிருக பறவை வடிவம் கொண்ட 8 கால் உயிரினமாக மாறி நரசிம்மரை தூக்கி எறிந்தார். அவரை வதைத்து அவருடைய மண்டை ஓட்டை மாலையாக அணிந்தார். இதனால் தன் உலக நன்மையை காப்பாற்ற சிவபெருமான் அதிபயங்கரமான அவதாரமான சரப அவதாரத்தை எடுத்தார்.